தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவ காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எதிர்பலியில் புன்னைவனம் வியாகம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், முருகன், தவிடன், திருவாழ்த்தார், பூமாரி, மதன்ராஜ், சின்னதுரை, கவின், நித்திய ஜீவி இந்த குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், தீய சக்தியிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றும், விவசாயம் கால்நடை செழிக்க வேண்டும் என்றும், பொது வீடு கட்டுவதற்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், போக்குவரத்தில் இடையூறு இல்லாத வண்ணம் ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்றும், குழந்தைகளுடைய படிப்பு ஞானத்திற்காகவும் உருக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். நாமும் இறையருளுக்காக மன்றாடுவோம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, கோடியற்புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய் அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் என்றும் பேரின்ப பலன்கள் பெறுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வசனங்கள் 10-11. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினோனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஈ
ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியேன் தேடுகிறேன். தேவனுமது திருமுன்னே நாளும் வாழ அருள்வாயே. தேவனுமது திருமுன்னே நாளும் வாழ அருள்வாயே. எந்நாளும் வாழ அருள்வாயே. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதரப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ப்புள் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 6வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள். இவ்வாறு சொல்லுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயவனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமக்கே. ஆமென். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவக்காலம், ஜபம், தவம், தர்மம், இந்த 3 வார்த்தைகளை பலமுறை தியானிக்கிறோம், சொல்லுகிறோம், நினைவுபடுத்திக் கொள்கிறோம். சிலுவை பாதையில் இயேசுவினுடைய பாடுகளை நம்முடைய பாடுகளோடு இணைத்து சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். இவ்வாறாக பல்வேறு விதங்களில் இந்த தவக்காலத்திலே தர்ம காரியங்கள் செய்கிறோம், உணவு கொடுக்கிறோம், இல்லாதவர்களோடு உடைகளை பகிர்ந்து கொள்ளுகிறோம், இன்னும் கூட நடைபயணங்கள் நாம் மேற்கொள்ளுகிறோம். இவ்வாறு பல்வேறு காரியங்கள் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். தியானம் செய்கிறோம், தவம் செய்கிறோம், ஒருத்தல் முயற்சிகள் செய்கிறோம். நிறைய கிடக்கு இல்லைங்களா? இதை எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி அடுக்கி வைத்து பார்த்தால் இந்த 3 கேட்டகரிக்குள் தான் இது வரும். மனிதன் என்பவனே இந்த 3 கேட்டகரி தான். ஒன்று உடல், இன்னொன்று உள்ளம்,
மூன்றாவது இந்த உயிர். உடலுக்காக வாழ்கிறோமா, உள்ளத்திற்காக வாழ்கிறோமா, அல்லது இந்த இறைமை என்று சொல்லப்படுகிற உயிருக்காக ஆன்மாவிற்காக வாழ்கிறோமா? நம்முடைய ஒவ்வொரு செயலும் இந்த மூன்றில் ஏதோ ஒன்றை நமக்கு திருப்திப்படுத்தும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஃபிசிக்கல் லைஃப், சைக்கலாஜிக்கல் லைஃப், ஸ்பிரிட் லைஃப் இன் ஸ்பிரிட் அல்லது ஸ்பிரிச்சுவல் லைஃப், எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மூன்று தான் அடிப்படை. இதிலே எல்லா செயல்பாடுகளுமே ஏதாவது ஒன்றை நோக்கி நகர்ந்ததாக இருக்கும். மூன்றுமே தேவைதான், அதில் மாற்றொன்றுமில்லை. உடம்புக்காக நான் வாழ மாட்டேன், இந்த உடம்புக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், அல்லது இந்த உடம்பை நான் பேண மாட்டேன், கவனிக்க மாட்டேன் என்று சொன்னால் இந்த உடல் நோய்படும், உங்களை வேறு எந்த வேலையும் செய்ய விடாமல் உட்படுத்தும். அதே போல் உளவியல் என்று சொல்லப்படுகிற சைக்கலாஜிக்கல் லைஃப், அது சமூகம் சார்ந்தது, என்னை தாண்டி இந்த சுற்றி இருக்கிற மனிதர்கள் சார்ந்தது. இந்த சமூகத்திலே சில காரியங்களை நான் செய்ய வேண்டும். உறவுகளை வளர்ப்பதற்கு என் பெற்றோருக்கு என் கடமை, என் பிள்ளைகளுக்கு என் கடமை, என் சகோதர சகோதரிகளுக்கு என் கடமை, என்னை நம்பியிருப்பவர்களுக்கு என் கடமை, அல்லது நான் யாருக்கு நம்பிக்கையாக இருக்கிறேனோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதனால் ஏற்படுகிற இன்பம், மனநிறைவு, அதற்காக என்னையே நான் இழுத்தல், காயங்களை தாங்கிக் கொள்ளுதல். சைக்காலஜி என்பது பொய்யல்ல. மனம் கொண்டவன் மனிதன் என்றால், மனத்தவன் மனிதன் என்றால், மனம் என்பது இந்த சமூகம் சார்ந்தது. ஒரே ஒரு மனிதன் மட்டும் இருந்தால் மனசுலாம் கிடையாது, அது வெறும் ஃபிசிக், அவ்வளவுதான். இன்னொரு பிறவி, இன்னொரு மனிதன், இன்னொரு உயிர் பக்கத்தில் வந்துவிட்டாலே அது சமூக விலங்காய் மாறிவிடுகிறது. அது மனிதனாய் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, இயற்கையாக இருக்கலாம், சுற்றி வாழுகிற விலங்குகளாக கூட இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும். எனவே உளவியல், சைக்காலஜி. மூன்றாவது லைஃப் இன் ஸ்பிரிட் அல்லது ஆன்ம வாழ்வு, அல்லது ஆன்மாவிற்கான வாழ்வு, அல்லது உயிர்த்தன்மைக்கான வாழ்வு காரியங்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதில் நமக்கு சில சமயம் தெளிவுகள் இருப்பதில்லை. ஒரு தாய் வந்தார்கள், அவர்கள் தத்தெடுத்த ஒரு குழந்தையை அவர்கள் ஏதோ திருமண காரியம் செய்து வைக்கிறார்கள். அப்போது அந்த திருமணத்திலே இந்த தாய், இந்த குழந்தைகள் ஆன்மீகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக நிறைய காரியங்களை அவர்களுக்காக செய்கிறார்கள். அப்போது அதிலே ஆன்மீக காரியமாகத்தான் ஆலயம் இருக்க வேண்டும், வழிபாடு இருக்க வேண்டும், பூசை இப்படி நடக்க வேண்டும், ஜபங்கள் இப்படி நடக்க வேண்டும், முந்தைய நாள் ஜபக்கூட்டம் இப்படி நடக்க வேண்டும் என்று அவர்கள் செய்தது அத்தனையுமே ஆன்மீக சம்பந்தப்பட்ட காரியம். அப்போ என்னை சந்தித்தார்கள், கொஞ்சம் பரபரப்பாக பதட்டமாக இருந்தார்கள். நான் அப்போது அவர்களிடம் கேட்டேன், ஏன் நீங்கள் சமூகத்திற்காக இவ்வளவு பாடுபடுகிறீர்கள்? அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபாதர், என்னை பார்த்தா சமூகத்துக்காக பாடுபடுறது மாதிரியா தருது. அன்பிய கூட்டம் நடத்திடணும், அன்பிய கூட்டம் ஜெபிக்கிறணும், அதற்கு பிறகு திருப்பலி முடிந்த மாலை பொழுதில் கூட நான் இங்கே பக்கத்தில் ஒரு ஜெப குழுவினரை அழைத்திருக்கிறேன். நம்முடைய குழுவினர் வந்து பாடல் பாடுவார்கள், ஒரே கத்தோலிக்க கிறிஸ்தவ பாடல்களாக. நான் சினிமா கச்சேரி கூட ஏற்பாடு செய்யவில்லை, மைக் செட் இருக்கிறது, ஆனால் பாடல், இந்த பாடல் மட்டும்தான் ஒலிக்கப்படும். எல்லாமே நான் ஆன்மீகமாகத்தானே செய்து கொண்டிருக்கிறேன். நல்லா கவனித்து பார்க்கணும், இது ஆன்மீகத்திற்காகவா அல்லது சைக்காலஜிக்கலுக்காகவா அல்லது உளவியலுக்காகவா என்பதை ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமாக அவர்களுக்கு சொன்னேன். இதோ நீங்கள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் த ஆக்ட் இஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியங்களைத்தான் நீங்கள் செயலாய் செய்கிறீர்கள். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற பதட்டமும், உங்களுக்குள் இருக்கிற பரபரப்பும் எங்கே எல்லாம் தப்பாய் முடிந்து விடுமோ, எங்கே யாராவது ஏதாவது குற்றம் சொல்லி விடுவார்களோ, அல்லது எங்கே இந்த திருமணம் முடிக்கின்ற தம்பதியினர் அவர்களோடு சேர்ந்தவர்கள் ஆண்டவருக்குள் வராமல் போய்விடுவார்களோ, எங்கே நம்முடைய அன்பியங்கள் நமக்கு ஒத்துழைப்பு தராமல் போய்விடுவார்களோ. எத்தனை சந்தேகம் என்கிட்ட வந்து சொல்லும்போது எல்லாம், ஃபாதர் இது ஒழுங்காக நடக்குமான்னு தெரியல ஃபாதர், இது இப்படி நடந்துடணும் ஃபாதர், அன்பியத்தில் எல்லாரும் வந்துடணும் ஃபாதர், நான் இப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஃபாதர், நீங்கள் வந்து இந்த ஜெபக்கூட்டத்தை ஆரம்பித்து வச்சிடணும் ஃபாதர், கச்சேரிக்கு வருவாங்க ஃபாதர், நீங்கள் தான் வந்து ஆரம்பித்து வைக்கணும் ஃபாதர், எல்லாம் ஜெபமாக நடக்கணும் ஃபாதர். ஏன்னு கேட்டால், ஐயோ ஃபாதர் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன் ஃபாதர், எதுவும் தப்பாக போயிடக்கூடாது ஃபாதர், எல்லாம் நல்லா நடந்துடணும் ஃபாதர். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, நான் அந்த அம்மாவுக்கு சொன்னது ஒன்று தான், ஏமாங்க கவனிங்க. நீங்கள் ஆன்மாவிற்காக செய்தால் நம்பிக்கையோடு செய்வீர்கள். நான் கூப்பிட்டு, ஏமா இது என்ன ஆச்சு அப்படின்னா கூட, ஃபாதர் கடவுளுக்காக செய்கிறோம் ஃபாதர், கடவுள் பார்த்துக்குவார் ஃபாதர்.
ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி கொடுக்க கொண்டு போகிறார். அவன் கேட்கிறான், யோ விறகு கட்ட இருக்கு, பலி பொருள் எங்கே? டே ஆண்டவர் தருவாருடா, நீ வா. அங்கே ஆடு கொடுக்கப்பட்டது. தாவீது போர்க்களத்தில் நிற்கிறான். எதிர இருக்கிறவன் சொல்றான், அந்த கோலியாத்து, டே உனக்கு கூர் இருக்காடா? நானோ பயிற்சி பெற்றவன், பார் என்னுடைய கேடயம், என்னுடைய ஈட்டி, என்னுடைய வாள், என்னுடைய தலைக்கவசம், என்னுடைய செதில், மார்பு செதில், இதோ பார், நான் போருக்கு வந்திருக்கிறேன். நீ கிறுக்கு பையன் கையில் கல்லை கொண்டுக்கிட்டு வேட்டைக்கு போன மாதிரி வந்திருக்க, உனக்கு அறிவில்லை? ஆண்டவர் வாள் கொடுத்தார். வாளை கொண்டுதான் கோலியாத்தின் தலையை வெட்டினான். ஆண்டவர் வாள் கொடுத்தார். அவனுடைய கோலியாத்தினுடைய வாளை எடுத்து அவனுடைய தலையை வெட்டினான். கல்லை கொண்டு ஒன்றும் தாவீது வெற்றி பெறல. கல் ஒரு இனிஷியேஷன். அப்படி தட்டினா போய் விழுந்தது, கீழே விழுந்தான். அவனது வாளை எடுத்து, எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு தைரியம் பாருங்க. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, நான் அந்த தாய்க்கு சொன்னேன், ஏமா நல்லா கவனிங்க, நீங்கள் உளவியல் ரீதியாக வாழ்ந்தால் உங்களுக்குள் ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு அச்சம், ஒரு நடுக்கம், ஒரு தயக்கம், ஆகுமோ ஆகாதோ என்கின்ற சந்தேகம், இந்த சமூகம் என்ன சொல்லுமோ, எப்படி போகுமோ, தோற்றுவிட்டால் கேவலப்படுவோமோ, எல்லாம் கச்ச 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 கச்சன்னு. ஆன்மீகமாக நீங்கள் செய்தால் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும், ஒரு நிதானம் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். நான் மற்றவர்கள் உங்களை வந்து, ஏக்கா என்னாச்சு, இப்படியாச்சே இப்படியாச்சே, உன் கணவன் கூட இல்லை, நீ ஒத்தையில் கிடந்து பாடுபடுறியண்ணா, நான் ஒத்தையிலையாக இருக்கேன், ஆண்டவர் என் கூட இருக்கார், என்ன கேணத்தனமாக பேசுகிற அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லியிருப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும், ஏமா அந்த பாடல் குழுவுக்கு சொல்லிட்டீங்களா, அவங்க வருவாங்களா, கரெக்டாக பாடுவாங்களா, இது நல்லா இருக்குமா? நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லாட்டா என்ன ஃபாதர், நம்ம கடவுளுக்காக ஒரு புது முயற்சி பண்ணுறோம். எல்லாரும் ரசித்தா ரசிக்காங்க, ரசிக்கட்டா போகிறாங்க. நம்ம கடவுளுக்காக தானே ஃபாதர் பண்ணுறோம். வர்றவங்க குறை சொன்னால் சொல்லிட்டு போட்டும் ஃபாதர். லைஃப் இன் ஸ்பிரிட், லைஃப் ஃபார் சைக்காலஜி. உளவியலுக்கானதும் உயிருக்கானதும் இவ்வளவுதான் வித்தியாசம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகள், எனவே இதோ நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. இன்றைய இந்த வாசகம் ஜெபம். ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், மிகுதியான வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போவதால் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். தவறு. கடவுளுக்கு எல்லாம் தெரியும். திறந்த மனதோடு நில். எப்பா ஐயா ராசா அங்கே கவனிப்பா, இவ்வளோதான்ப்பா நான் அப்படின்னு நீ சும்மா அப்படி தாழ்ந்து நில், உனக்கானது அனைத்தும் கொடுக்கப்படும். எனவே நம்முடைய காரியங்கள் எது சார்ந்து இருக்கின்றன என்பது குறித்து ஆழமாய் தியானிப்போம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நல்லுக்காகவும் அது கையிலிருந்து பணியேற்று வருவாராக. இதய அமைதியே இறைவாம், இந்த தெய்வீக திருக்கொடைகளை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். உமது பேராற்றலால் எங்களுக்கு இது வாழ்வழிக்கும் அருள் சாதனமாய் மாற்றப்படுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார், மனிதனாய் பிறந்தார், சிலுவையில் பாடுகள் பட்டார், சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது:
தூயவன் வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதய அமைதியே இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கோரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் முகப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரம் தோணிச்சாமி, மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் மக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்படியே ஜெபிப்போம். மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், உமது தெய்வீக திருக்கொடைகளை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இத்திருப்பலியின் ஆற்றலால் எங்கள் பேரின்பம் நிலைப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.